கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தரே தெய்வம், அவரே என் நம்பிக்கை. Glory to God. அதனால் உங்களோடு தியானிப்பதற்கு எடுத்துக்கொண்ட வேத வசனம் யாத்ராகமம் 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் வாசிக்கிறேன். அந்த ஸ்திரீ கர்ப்பவதியாகி ஒரு ஆண் பிள்ளையை பெற்று அது அழகுள்ளது என்று கண்டு அதை 3 மாதம் ஒளித்து வைத்தாள். பிரியமானவர்களே, வேதாகமத்திலே இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலே அடிமைத்தனத்தில் இருப்பதை விவரிக்கிறது. யாத்ராகமத்திலே அவர்கள் அடிமைத்தனத்தில் இருந்த காரியங்களை குறித்து சொல்லுகிறது. அவர்கள் அங்கு அடிமைத்தனத்தில் இருந்த பொழுது அவர்கள் பல்கி பெருகினார்கள். வேதத்திலே அப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. அது சரித்திரத்தின்படியும் அப்படித்தான். அவர்கள் பல்கி பெருகி எகிப்து தேசத்தை நிரப்பினார்கள். அப்பொழுது அந்த ராஜா, அதை ஆண்ட பார்வோன், தன்னுடைய ஜனங்களை விட இவர்கள் பலத்து போயிருக்கிறார்கள், இவர்கள் நம்மை மிஞ்சி விடுவார்கள், இவர்களை அழிக்க வேண்டும், அவர்களை தாழ்த்தி வைக்க வேண்டும், அவர்களுடைய பெருக்கத்தை குறைக்க வேண்டும் என்று சொல்லி ஒரு கட்டளை கொடுக்கிறான் தன்னுடைய ஜனங்களுக்கு. தன்னுடைய சேவர்களுக்கு கொடுக்கவில்லை, ஜனங்களுக்கு கட்டளை இடுகிறான். உங்கள் அருகிலே எவராவது பிள்ளை பெற்றால், இஸ்ரவேல் ஜனங்கள் பிள்ளை பெற்றால் ஆண் பிள்ளைகளை கொன்றுவிட வேண்டும், நதியிலே எறிந்து விட வேண்டும், பெண் பிள்ளைகளை வைத்திருக்கலாம். இங்கே ஒரு லேவியின் குடும்பத்தார், அதாவது மோசே என்ற தீர்க்கதரிசியினுடைய தாயும் அவருடைய சகோதரியும் அவருடைய தந்தையும் அவருடைய சகோதரன் யாவரும் வாழ்கிறார்கள். அங்கே மோசே அவர் பிறக்கிறார். வேதம் சொல்லுகிறது, அவர் அழகுள்ளவர் என்று கண்டு அவருடைய தாய் அவளை மறைத்து வைத்தாள், ஒளித்து வைத்தாள் 3 மாதம். ராஜாவினுடைய கட்டளைக்கு எதிர்த்து தைரியமாய் திடங்கொண்டு தேவனுடைய திட்டத்தை நிறைவேற்ற அந்த அழைப்பை ஏற்றுக்கொண்டு அந்த பிள்ளையை ஒளித்து வைக்கிறாள். அழகுள்ளவன் என்று கண்டு அவள் கிரியை செய்கிறாள். தேவனுடைய சித்தம் நிறைவேறுவதற்கு அவள் அங்கே கிரியை செய்கிறாள். அதன் நிமித்தமாக இஸ்ரவேல் ஜனங்கள் மோசே பெரியவனாகி பார்வோனுடைய குமாரத்தின் மகன் என்று எண்ணப்பட்டு அரண்மனையிலே வளர்க்கப்பட்டு அவன் பெரியவனாகி அவன் அந்த இடத்தை விட்டு கடந்து போய் மறுபடியும் எகிப்து தேசத்திற்கு ஒரு தீர்க்கதரிசியாக வருகிறார் ஆரோனோடு. அவர் அந்த ஜனங்களை விடுவித்து கொண்டு போகும்படியாய். பிரியமானவர்களே, அவள் கிரியை செய்தபடியினாலே ஒரு பெரிய விடுதலை இஸ்ரவேல் ஜனங்களுக்கு உண்டானது என்று வேதம் சொல்லுகிறது. நாமும் நம்முடைய கிரியைகளினாலே தேவனுடைய திட்டத்திற்கு, தேவனுடைய ஊழியத்திற்கு, தேவனுடைய பிள்ளைகளுக்கு உதவி செய்யும் பொழுது நீங்கள் தேவனுக்கு உதவியா இருக்கிறீர்கள். அவருடைய திட்டத்திற்கு நீங்களும் ஒரு சிறிய பங்களிப்பை அளிக்கிறீர்கள் என்பது உங்களுடைய இருதயத்தில் இருக்க வேண்டும். அப்படி இருக்குமானால் தேவன் எப்படியா அந்த ஜனங்களை விடுதலை செய்தாரோ, விடுதலைக்கு மோசே காரணமாயிருந்தாரோ, மோசே எப்படி அவனுடைய வாழ்க்கையிலே ஒரு பலத்த தீர்க்கதரிசியா இருந்தாரோ, அப்படி நம்முடைய குடும்பங்களிலும் தீர்க்கதரிசிகளை எழுப்புவார், பலமுள்ள ஊழியக்காரர்களை எழுப்புவார். அப்படித்தான் தேவன் இந்த நாட்களில் உலகம் முழுவதும் தீர்க்கதரிசிகளையும் ஊழியக்காரர்களை எழுப்பிக் கொண்டே இருக்கிறார். நாம் தேவனுடைய திட்டத்திற்கு பங்கு அளிக்கும்படி, அவருக்கு உதவியாய் இருக்கும்படி தேவன் உங்களிடத்திலிருந்து தீர்க்கதரிசிகளையும் பலவான்களையும் வாலிபர்களையும் அவருடைய ஊழியத்திற்கு என்று எழுப்புவார். 2வதாக யோசுவா 2ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலே இவ்விதமாய் எழுதப்பட்டிருக்கிறது. அவள் அவர்களை வீட்டின் மேல் ஏற பண்ணி வீட்டின் மேல் பரப்பப்பட்ட சணல் தட்டைகளுக்குள்ளே மறைத்து வைத்திருந்தாள். பிரியமானவர்களே, இங்கே அவள் தேவனுடைய திட்டத்தை நிறைவேற்றும்படியாய் யோசுவா என்ற பலகர்த்தருக்கு உதவியாய் அவனுடைய வேவுகாரனை அவள் மறைத்து வைக்கிறாள். யோசுவா எரிகோ தேசத்தை பிடிக்க வேண்டும், வேவுகாரரை அனுப்புகிறான். வேவுகாரர்கள் வந்தார்கள் என்று சொல்லி எரிகோ ராஜா கேள்விப்பட்டு ராகாப் என்ற வேசியினிடத்தில் ஆட்களை அனுப்புகிறான் அவர்களை பிடித்து வருவதற்கு. அவள் அவர்களை மறைத்து தேவ திட்டத்திற்கு அவள் பங்களிக்கிறாள். பாருங்கள், அவளுடைய வாழ்க்கை, அவள் ஒரு வேசி, ஆனால் தேவனுடைய பிறப்பில்
அவருடைய மூதாதையர்களில் ஒருவளாக இந்த ராகாப் தெரிந்து கொள்ளப்பட்டால் பாருங்கள் எவ்வளவு ஆசீர்வாதம். இஸ்ரவேல் ஜனங்களை விடுவிப்பதற்கு அவள் ஒரு பங்களிப்பை அங்கு செய்கிறாள். அவள் சொல்லுகிறாள், நான் செங்கடலை பிளந்து தேவன் அந்த இஸ்ரவேல் ஜனங்களை நடத்தியதையும் யோர்தான் குவியலாக நின்றதையும் சீகோமையும் ஓகையும் அழித்ததையும் நாங்கள் கேள்விப்பட்டோம். எங்களுடைய இருதயம் கரைந்து போனது. அவரே தேவன், அவரே வல்லமையுள்ள தேவன் என்று சொல்லி நான் விசுவாசிக்கிறேன் என்று அறிக்கையிடுகிறாள். பாருங்கள் அவளுடைய வாழ்க்கை எப்படி ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறது. தேவனுக்கு சிறிய காரியமோ பெரிய காரியமோ நீங்கள் பங்களிக்கும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையிலும் அதிசயங்களும் அற்புதங்களும் நடக்கும். தேவன் அவளை ஆசீர்வதித்த போல் உங்களை ஆசீர்வதிப்பார். அவள் யோசுவாவுக்கு உதவியாயிருந்தாள். யோசுவா எரிகோ பட்டணத்தை பிடிக்கிறான், பல வெற்றிகளை செய்து முடிக்கிறான். அவள் முதல் வெற்றிக்கு காரணமாயிருக்கிறாள். பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலும் அப்படித்தான். நமக்கு உதவி செய்வார்கள். எங்கே தோல்வி இருக்கிறதோ அங்கே ஜெயத்தை கொடுக்கும்படியாக உங்களுக்கு உதவி செய்யும்படியாய் தேவன் ஆட்களை எழுப்புவார். எப்படி ராகாப் உதவி செய்தாலோ அதுபோல உங்களுக்கு தேவன் உதவி செய்வார். வேலை கிடைப்பதில் சிரமமோ, திருமண காரியங்களிலே கஷ்டமோ, திருமணமாய் பாடுகளோ, உலகத்திலே படிப்பிலே கஷ்டங்களோ, படிப்பிலே அடுத்த நிலைக்கு கொண்டு போவதற்கு சஞ்சலமோ, தேவன் ஆட்களை அனுப்புவார். எப்படி யோசுவாவுக்கு ஒரு ராகாப் உதவி செய்தாலோ அதுபோல தேவன் உங்களுக்கும் உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார். அவள் அவர்களை காத்து கொண்டாள். மோசேயுடைய தாய் அவனை மறைத்து வைத்து இஸ்ரவேல் ஜனங்களை விடுவிக்கும்படியாய் அவள் உதவி செய்தாள். ராகாப் யோசுவாவுக்கு உதவி செய்து எரிகோவை வீழ்த்தும்படி, எரிகோ கோட்டையை பிடிக்கும்படி உதவி செய்தாள். உங்களுக்கும் பரத்திலிருந்து தேவன் உதவிகளை அனுப்புவார். ஒத்தாசை வரும். பர்வதங்களுக்கு இருந்து உங்களுக்கு ஒத்தாசை வரும். கடன் அடைக்க முடியவில்லை என்று எண்ணுகிறீர்களோ, கடன் பாரம் தலைக்கு மிஞ்சி போய்விட்டது, யார் இதை அடைப்பார்கள் என்று எண்ணுகிறீர்களோ, தேவன் ஆட்களை அனுப்புவார். தேவன் அதிசயங்களை செய்வார். கடன்கள் மாறி போகும். வியாபாரத்தில் முன்னேற்றம் வரும். எதை வாங்க வேண்டும் என்று எண்ணுகிறீர்களோ, பணம் இல்லையோ, ஐயா எனக்கு ஒரு பூமி வேண்டும், ஒரு வீடு வைக்கணும் அப்படின்னு எண்ணுகிறீர்களா, தேவன் பரத்திலிருந்து ஒத்தாசை அனுப்புவார். நீங்கள் செய்து முடிப்பீர்கள். கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் உதவிக்கு ஆட்கள் இன்று முதல் வரும். உதவி செய்கிறவர்கள் வருவார்கள், தங்களாகவே வருவார்கள். எல்லா காரியங்களிலும் உங்களுக்கு உதவி வரும். ஏனென்றால் தேவன் வல்லமை உள்ளவர். அவர் நிச்சயமாய் செய்து முடிப்பார். வேதம் சொல்லுகிறது, சங்கீதம் 32:7 விதமாய் சொல்லுகிறது, நீர் எனக்கு மறைவாய் இருக்கிறீர். சங்கீதம் 27:5 சொல்லுகிறது, தீங்கு நாளில் உமது கூடாரத்தில் வைத்து என்னை காத்துக் கொள்கிறீர் என்று சொல்லி. சங்கீதம் 91:1 சொல்லுகிறது, உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவான். பிரியமானவர்களுக்கு நமக்கு ஒரு மறைவு உண்டு, நமக்கு ஒரு மூடல் உண்டு. பிசாசு எப்பொழுதெல்லாம் நம்மை அழிக்க நினைக்கிறானோ அப்பொழுது தேவனுடைய மூடுதல் நம்மை வந்து மூடிக்கொள்ளும். உன்னதமானவரின் மறைவில் வைக்கப்படுவீர்கள். அதை படித்து பாருங்கள். சங்கீதம் 91:1 முதல் 16 வசனங்களை படித்து பாருங்கள். அதுதான் நம்முடைய நம்பிக்கை. தேவன் மறைத்து வைக்கும் பொழுது என்னென்ன காரியங்கள் நடக்கும் என்று சொல்லி அதை கவனமாய் படித்து பாருங்கள். அதில் வாக்குத்தத்தங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவர் மூடிக்கொள்வார். அவர் மூடிக்கொள்ளும் பொழுது முதலாவதாக வேடனுடைய கண்ணிக்கும் பாலாக்கும் கொள்ளை நோக்கியும் உன்னை தப்புவிப்பார். எங்கெல்லாம் கண்ணிகள் வைக்கப்பட்டிருக்கு நமக்கு தெரியாது. யுத்தத்துக்கு போறவங்க கண்ணி வைக்கிறாங்க, கண்ணி வெடி என்று சொல்கிறார்கள். அது புதைத்து புதைத்து வைத்திருப்பார்கள். அது எங்கு இருப்பது என்பது தெரியாது. அந்த வழியாய் போய்விட்டோமானால் கண்ணிகள் வெடித்து மரணம் ஏற்படுகிறது. கடலிலே கண்ணி வெடிகள் வைக்கிறார்கள், கப்பல்கள் போக முடியாது. அதுபோல நம்முடைய வாழ்க்கையில வேடன் எப்படி குருவிகளை பிடிப்பதற்கு கண்ணி வைத்திருக்கிறானோ அதுபோல பிசாசு
கண்ணிகளை வைத்திருக்கிறான். அதிலிருந்து தேவன் உன்னை தப்புவிப்பார். ஐயா, இந்த வழியில போறதா அந்த வழியில போறதா, யார்கிட்ட பணம் கொடுக்கிறது, எனக்கு ஒரு வேலை வேணும். கண்ணி வைக்கப்பட்டு இருக்கிறது. ஏமாற்றி விடுவார்கள். பணத்தை வாங்கிவிட்டு மோசடி செய்து விடுவார்கள். வேலையை வாங்கி தர மாட்டார்கள். தேவன் இப்படிப்பட்ட காரியங்களிலிருந்து உங்களை விலக்குவாராக. தேவன் உங்களுக்கு செய்வார். காத்திருங்கள், பொறுமையாயிருங்கள். உங்கள் பணத்தை உழைத்து சம்பாதித்த பணத்தை இழந்து விடாதபடி பொறுமையாயிருங்கள். தேவன் உங்களுக்கு உதவி செய்வார். வேடனுடைய கண்ணிக்கு நீங்கள் தப்புவிக்கப்படுவீர்கள். கொள்ளை நோய், கடந்த வருடங்களிலே நாம் கொள்ளை நோய்க்கு பயந்திருந்தோம். கொள்ளை நோய்களுக்கு நம்மை தப்புவிக்கும்படியாய் தேவனுடைய மறைவு நம்மை காத்து கொண்டிருக்கும். தேவனுடைய கருத்தில் நம்மை ஒப்பு கொடுப்போம். வீட்டிலே வியாதிகள் வரக்கூடாது. அறியாத வியாதிகள், தெரியாத வியாதிகள், கண்டிராத வியாதிகள், கண்டிராத நோய்கள் குடும்பங்களிலே வருகிறது. ஐயா, திடீரென்று காய்ச்சல், 2 நாள் தான் காய்ச்சல். அருமையான பிள்ளை பரீட்சை எழுத போனாள். வீடு திரும்பும் பொழுது மயக்கம், அவள் இறந்து போனாள். எவ்வளவு வேதனை! பாழாக்கும் கொள்ளை நோய்கள் நம்மை சூழ்ந்திருக்கிறது. வேதனைகள் சூழ்ந்திருக்கிறது. விபத்துகள் சூழ்ந்திருக்கிறது. எல்லா காரியங்களிலும் மரணம் நம்மை நெருங்கி கொண்டிருக்கிறது பிரியமானவர்களே. ஆனால் தேவனுடைய வல்லமையினால் மூடப்பட்டு அவருடைய மறைவிலே நாம் வைக்கப்படுவோமானால், சங்கீதம் 91 அதை படித்து பாருங்கள். திரும்பி திரும்பி படித்து அதனுடைய வார்த்தைகளை சொல்லுங்கள். பாழாக்கும் கொள்ளை நோக்கி உங்களை விடுவிப்பார். இரவில் உண்டாகும் பயங்கரங்களுக்கும், பகலில் பறக்கும் அம்புக்கும், இருளில் நடமாடும் கொள்ளை நோக்கும், மத்தியானத்தில் பாழாக்கும் சங்காரத்துக்கும் பயப்படாதிருப்பார். எல்லா இடத்திலும் நடக்கும் கொலைகள், இரவிலே கொலைகள், கொள்ளைகள், இரவிலே பயங்கரங்கள், திடீரென்று நெருப்பு, திடீரென்று சுழல் காற்றுகள், மரங்கள் ஒடிந்து விழுகிறது, மழை தண்ணீரினால் வீடுகள் இடிந்து விழுகிறது, மரணம். இந்த எல்லா காரியங்களில் இருந்தும் தேவனுடைய பாதுகாப்பு உங்களுக்கு உண்டு பிரியமானவர்களே. அவர் உங்களை மூடி பாதுகாத்துக் கொள்ளுவார். அவர் மறைத்து காத்துக் கொள்வார். அவர்தான் நம்முடைய தேவன். அவர்தான் நம்முடைய வல்லமை. சங்கீதம் 91:15 சொல்லுது, இவ்விதமாக சொல்லுகிறது, அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு மறு உத்தரவு அருளி செய்வேன். அவனை நானே ஆபத்தில் நானே அவனோடு இருந்து அவனை தப்புவித்து அவனை கனம் பண்ணுவேன் என்று வேதம் சொல்லுகிறது பிரியமானவர்களே. நம்மளை தப்புவிக்கிறது மட்டுமல்ல, உன்னை கனம் பண்ணுவார். ஜனங்கள் சொல்வார்கள், இவர்கள் கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், கர்த்தரால் பாதுகாக்கப்பட்டவர்கள் என்று சொல்லும்படியாய் உன்னை காத்துக் கொள்வார். எத்தனையோ சகோதரிகளிடத்திலிருந்து விதமான அனுபவம் உண்டு. எத்தனையோ பேரை காத்திருக்கிறார். இதை கேட்டிருக்கிற ஒவ்வொருவரையும் அவர் காத்திருக்கிறார். நினைத்து தேவனுக்கு ஸ்தோத்திரியுங்கள். நாம் செபிப்போம். அன்புள்ள இயேசு சுவாமி, இந்த செய்தியை கேட்டிருக்கிற ஒவ்வொருவரையும் உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். கர்த்தர் உம்முடைய உன்னதமானவருடைய மறைவிலே அவர்கள் வையுங்கள். சர்வ வல்லவருடைய நிலையில் அவர்கள் தங்கட்டும் பிரியமானவர்கள். அவர்களை காத்துக்கொள்ளும் ஆண்டவர். எங்களுக்கு பிரியமான ஒவ்வொரு மேலும் இந்த செய்தியை கேட்டிருக்கிற ஒவ்வொரு மேலும் உம்முடைய வல்லமை இறங்கட்டும், உம்முடைய பாதுகாவல் இறங்கட்டும். உம்முடைய வல்லமையின் கீழ் வையும், அவர்களை ஆசுவதியும். எல்லா விதமான தீங்குக்கும், கொடிமைக்கும், கண்ணிகளுக்கும், பாழாக்கும், சங்காரத்துக்கும், வாதைகளுக்கும், நோய்களுக்கும், கஷ்டங்களுக்கும், பாடுகளுக்கும் கர்த்தர் விலக்கி காத்துக் கொள்வீராக. அவருடைய ஜீவன் உடைய ஜீவனுக்கு மறைந்திருக்கட்டும். நீடித்த நாட்களாய் அவர்களை திருப்திப்படுத்துவீராக. ரட்சிப்பினால் அவர்களை அலங்கரிப்பீராக. அப்படியே செய்யும் என்று சொல்லி உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். ஆசுவதியும் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் கேட்கிறேன் நல்ல பரமபிதாவே, ஆமென்.